ஹே கைஸ், வெல்கம் டு ஆஷாக்லன். நம்ம ஒரு டாபிக் ஒன்று வந்துச்சு. ஆக்சுவலி இந்த டாபிக் வந்து நான் ரெசிஸ்டே பண்ண முடியல, உடனே வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். அது என்ன அப்படின்னா வந்து இந்த கவர்மெண்ட் ஜாப்ஸ் வர்சஸ் ப்ரைவேட் ஜாப்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருந்தார். சரி, ஓகே, நம்மளுக்கு இது கொஞ்சம் பிடிச்ச டாபிக் தான், ஸோ நம்ம பண்ணுவோம் அப்படின்ட்டு. இது என்ன அப்படின்னா வந்து ஒரு சின்ன பேக் ஸ்டோரி இருக்குது. நம்மளோட சைடு ரிலேட்டிவ் சைடும் பார்த்திங்கன்னா சில பேர் வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸில் இருக்காங்க அண்ட் ப்ரைவேட் ஜாப்ஸ்லேயும் இருக்காங்க. ஸோ ஐ கேன் see the comparison. ஸோ தட்ஸ் ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட் வந்து நான் இன்ஜினியரிங் முடித்த உடனே பார்த்திங்கன்னா என் கூட வந்து படித்த ஒரு பையன், சிவில் இன்ஜினியரிங் படித்த ஒரு பையன் அண்ட் வெரி ஸ்மார்ட் கை. ஸோ எப்படி ஸ்மார்ட்னஸ்னால் நல்லா படிக்கிற பையன், ரொம்ப பொறுப்பான பையன், அப்படிலாம் ஒரு இமேஜ் கொடுத்த ஒரு மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஃபேமிலியிலேருந்து வர ஒரு பையன். அவன் வந்து எனக்கு வந்து காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறப்ப பயாலஜி ஸ்டூடெண்ட். நான் பயாலஜி கிடையாது, நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் 12th. அவன் வந்து இந்த பியோட கம்ப்ளீட் ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் எப்படி ஒர்க் ஆகும், பி ஹைவ் எப்படி ஒர்க் ஆகும் அண்ட் அப்படின்னு சொல்கிற அந்த மெக்கானிசம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணான். அரௌண்ட் ஒரு 20 minutes. அந்த 20 minutes வந்து ஐ வாஸ் ஏபிள் டு விஷுவலைஸ். அது ஒரு ரீசன் வந்து அவனோட நாலேஜ் வந்து அந்த ஒரு விஷயத்தில் வந்து இட் வாஸ் லைக் பிட் இன் டெப்த் அப்படின்னு சொல்லணும். அண்ட் அந்த டைம்லேருந்து ஐ வாஸ் இம்ப்ரெஸ்ட் ஸோ அப்படின்னு சொல்லணும். ஸோ நான் வந்து ஐ ரியலி தாட் தட் லைஃப்பில் வந்து அவன் பெருசாக அச்சீவ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஹேட் வெரி குட் ஹோப்ஸ் ஆன் ஹிம். அதுக்கப்புறம் என்னாச்சு, படித்தான், எல்லாத்தையும் ஆல் கிளியர் பண்ணான், நல்லா மார்க் எடுத்தான், எல்லாம் பண்ணான். படித்து முடிச்சுட்டு வேலை வந்து அவனுக்கு 2 சாய்ஸ் இருந்துச்சு. ஒன்று வந்து சிடிஎஸில் அவனுக்கு கிடச்சிச்சு அண்ட் இன்னொன்று வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிச்சு. நான் வந்து அவன்கிட்ட வந்து சொல்லிகிட்டே இருந்தேன், டேய் உன்னோட டேலண்ட்டுக்கு நல்லா நீ பண்ணணுன்னா நீ ப்ரைவேட் ஜாப் போடா, அப்போ தான் உனக்கு நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ் பண்ணேன். கடைசியாக வந்து அவன் கவர்மெண்ட் ஜாப் எடுத்துட்டான். அவன் சொல்கிறப்ப என்னென்னா, நான் ஒரு 1 year 2 year ட்ரை பண்ணுறேன் மச்சி, அது வந்து ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நான் கண்டினியூ பண்ணுறேன், இல்லைனா வந்து நான் கண்டிப்பாக ப்ரைவேட் ஜாப் போயிடுவேன் நான் அப்படின்னு சொன்னான். இப்போ ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங் லைக் அரௌண்ட் எவ்வளோ ஒரு 2005 ஆல்மோஸ்ட் லைக் 15 years ஆச்சா. இப்போ பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜாபில் தான் இருக்கிறான், ஆளே மாறிட்டான். ஸோ வேலை செய்கிறான், பட் இட்ஸ் லைக் ஐ எம் நாட் ப்ரவுட் ஆஃப் அப்படின்னு நான் சொல்லுவேன். எனிவே, ஸோ மூவிங் அஹெட். ஸோ இப்போ இந்த ப்ரைவேட் ஜாப்ஸ் வர்சஸ் கவர்மெண்ட் ஜாப்ஸ், இது ரெண்டுத்தில் நம்ம எதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இட்ஸ் எ பர்சனல் சாய்ஸ் கைஸ், யுவர் லைஃப் யுவர் டிசிஷன். ஸோ என் ஃப்ரெண்டுக்கு சொன்ன மாரி நான் வந்து ப்ரைவேட் ஜாப் எடு அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா மேபி அவன் எடுத்து நல்லா க்ரோவும் ஆகிருக்கலாம். பட் அதே சமயத்தில் வந்து அந்த ஸ்ட்ரெஸ் தாங்க முடியாமல் கூட வந்து ஹீ மைட் ஹவ் லாஸ்ட். வேறஸ் கவர்மெண்ட் ஜாபில் வந்து இட் வாஸ் லைக் ஹீ இஸ் ஃப்ளரிஷிங் அப்படின்னு சொல்லலாம். இஸ் டூயிங் ப்ரிட்டி வெல், பட் நாட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நாலேஜ்லையோ இல்லை பர்சனல் க்ரோத்லையோ ப்ரொஃபஷனல் க்ரோத்லையோ அந்தமாரி ஒரு விஷயத்தில் சொல்ல மாட்டேன். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏர்னிங்ஸ் வந்து ஹீ இஸ் டூயிங் வெரி வெல் அப்படின்னு சொல்லுவேன். ஐ எம் நாட் அ ஃபேன் அப்படின்னு சொல்லணும். என்னை பொறுத்த வரைக்கும் எவ்ரி ருப்பி வந்து ஷுட் கம் ஃப்ரம் மை எஃபர்ட். ஸோ அப்படி தான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து ஜாப் என்ரோல்மெண்ட் ப்ரொசீஜர். ஸோ இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போவும் கூட பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் வந்து இந்த குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி அப்படின்ட்டு செக்டர்ஸ் இருக்குது. குரூப் ஏ மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இந்த டிரான்ஸ்பரன்சி அப்படின்ட்டு இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம், யூபிஎஸ்சி மாரி ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம் அண்ட் ஒரு ரிவ்யூ ப்ராசஸ் போகுது. ஸோ ஒரு செவரல் ரவுண்ட்ஸ் போகுது. ஸோ த கரப்ஷன் அப்படின்றது மேபி தேர், பட் இட்ஸ் ஸ்டில் டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு சொல்லலாம். வேறஸ் அதுக்கு கீழே இருக்க குரூப் பி, குரூப் சி அந்த செக்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து என்ரோல்மெண்ட் வந்து பேஸ்ட் ஆன் கரப்ஷன் வந்து நிறைய, ஈவன் மற்ற கண்ட்ரீஸ்லேயும் அதே மாதிரி தான். ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது. வேறஸ் ப்ரைவேட் செக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் நோ ரிசர்வேஷன், தெர் இஸ் நோ கேஸ்ட், பட் சேயிங் தட் people who recruit you, ஸோ அந்த ரெக்ரூட்டர்ஸ் வந்து இந்த ப்ரைவேட் செக்டர்ஸ் வந்து தே ப்ரிஃபர் அவங்களோட ஓன் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து கொஞ்சம் வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ லெட்ஸே அவங்க வந்து மலையாளி பேக்ரவுண்டாக இருப்பாங்க, இல்லை தமிழ் பேக்ரவுண்டாக இருப்பாங்க, இல்லை தமிழ்லேயே வந்து பர்டிகுலர் கேஸ்ட் பேக்ரவுண்டாக இருப்பாங்க. ஸோ அதே கேஸ்ட்டில் வந்து ரெக்ரூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சில விஷயம்லாம் இருக்கும். ஸோ பட் அகெயின் மெஜாரிட்டி வந்து ப்ரைவேட் செக்டர்ஸில் வந்து தே கிவ் பர்ஃபார்மன்ஸ் வைஸ், ஸ்கில் வைஸ்டு வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து மெஜாரிட்டி. ஸோ அதனால் வந்து அந்த ஒரு விஷயத்தில் வந்து ஐ கிவ் அ பாயிண்ட் டு ப்ரைவேட் செக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவேன் என்ரோல்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஆன் ஜாப் ட்ரைனிங். ஸோ ஆன் ஜாப் ட்ரைனிங்கிறது நீங்கள் வந்து ஒரு கரியர் ஆரம்பிக்கிறப்போ ஒரு என்ட்ரி லெவல் ஜாபில் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு ஃப்ரண்ட் லைன் ஏஜென்ட்டோ இல்லை வந்து ஜஸ்ட் லைக் அன் இன்டர்னோ ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி லெவல் ஜாபில் ஆரம்பிக்கிறீங்க. உங்களுக்கோட இந்த ஆன் ஜாப் ட்ரைனிங் அப்படின்றது வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, நீங்கள் ஃபர்தராக வந்து அந்த ரோலில் வந்து கண்டினியூ பண்ணி படிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து
இட் 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 பேவ்ஸ் வேவ்ஸ் as a ஃபவுண்டேஷன். ஏன்னா அந்த ஒரு ஃபவுண்டேஷன் மேலே தான் உங்களோட மற்ற நாலேஜ் எல்லாமே நீங்கள் பில்ட் பண்ணுறீங்க. ஸோ இதுவே நீங்கள் வந்து ஒரு ப்ரைவேட் செக்டருக்கும் கவர்மெண்ட் செக்டர்ஸ்க்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்டர்ஸில் வந்து தெர் இஸ் நோ ப்ராப்பர் சம் பிளேஸஸில் வந்து தெர் இஸ் ப்ராப்பர் ட்ரைனிங் மெக்கானிசம்ஸ் இருக்கும். யாராவது வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க, நீங்கள் அந்த கோர்ஸ் போவீங்க, இது போவீங்க, அந்தமாரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், ஒரு ப்ராப்பர் ப்ரொசீஜர் இருக்கும். அண்ட் வெரஸ் வித் ப்ரைவேட் கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா தே ஹேவ் அ வெரி குட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ட்ரைனிங்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிசிஎஸ் சிடிஎஸ்னு எம்என்சிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா தே டோன்ட் கேர், தே கிவ் யூ ப்ராப்பர் ட்ரைனிங் பிஃபோர் தே கெட் இன் டு அ ஜாப். ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்கும். இதே ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஈவன் ஒரு ரொம்ப சின்ன கம்பெனிஸ் கூட நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா தேல் மேக் யூ சிட் நெக்ஸ்ட் டு அ சீனியர். அந்த சீனியர் வந்து சொல்லுவார், ஓகே இதை நீ பண்ணு, இன்றைக்கி நீ இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபெசிலிட்டி இருக்கும். அண்ட் ஆல்சோ உங்களை ட்ரெயின் பண்ணுறவங்க பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாபில் வந்து சம்டைம்ஸ் வந்து தேல் பி லைக் வே ஓவர் யோர் ஏஜ். ஸோ அப்போ வந்து யூ வில் நாட் பி ஏபிள் டு மேக் அ பர்சனல் கனெக்ஷன். வெரஸ் இந்த ப்ரைவேட் செக்டர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களோட சீனியர்ஸ் வந்து மேபி லைக் அரௌண்ட் 4 years 5 years 6 years அப்படின்னு இருக்குமே தவிர யூ வில் நாட் சி சீனியர்ஸ் வித் லைக் 15 years 20 years 30 years டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. ஸோ அதனால் வந்து இந்த ப்ரைவேட் செக்டர்ஸில் வந்து யூ வில் பி ஏபிள் டு மேக் பர்சனல் கனெக்ஷன்ஸ். ஸோ எனக்கு வந்து நான் பிபிஓவில் பண்ணதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஐடி செக்யூரிட்டி, இந்தமாதிரி ஒவ்வொரு கம்பெனிஸ்லேயும் நான் எனக்கு வந்து ட்ரைனிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து whenever the age gap between me and my senior வந்து கம்மியாக இருக்குதோ I learn faster. அண்ட் ஏன்னா அவங்க எனக்கு சொல்லித்தரது வந்து என்னோடய வேவ் லென்த்துக்கு இருக்கும். ஓகே எனக்கு இப்போ ஏன்னா அவங்க வந்து என் லெவலை தாண்டி போய் ரொம்ப நாள் ஆயிருக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து தெரியும் எனக்கு எப்படி சொன்னால் புரியும் அப்படின்ட்டு. இதே அவங்க என் லெவலை தாண்டி போய் ரொம்ப நாள் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, 10 years 15 years வச்சுக்கோங்களேன், ஈவன் ட்ரைனிங் மீ இஸ் ஆக்சுவலி அ ஜாப். அந்த ஜாபுக்கே அவங்க புதுசாக இருப்பாங்க. ஏன்னா அந்த அவங்க இதுக்கு முன்னாடி கடைசியாக ட்ரெயின் பண்ணது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருக்கும். ஸோ அதனால் வந்து ஐ வில் கிவ் ஆன் ஜாப் ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் ஐ வில் கிவ் இட் டு ப்ரைவேட் கம்பெனிஸ். அதுக்கு வந்து வில் கிவ் அ பாயிண்ட். நெக்ஸ்ட்டு வந்து சேலரிஸ் வந்து இஃப் யூ ஆர் இன் குரூப் ஏன்னு வச்சுக்கோங்களேன், நாட் ஜஸ்ட் சேலரிஸ், உங்களுக்கு அது கூட கிடைக்கிற பெனிஃபிட்ஸு அண்ட் ப்ரிவிலேஜஸ் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் வந்து தே ஓவர் வே த சேலரிஸ். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸில் வந்து நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா யூ வில் பே வெரி லெஸ் ரெண்ட். லெட்ஸ் சே 5,000 6,000 நீங்கள் பே பண்ணுவீங்க. அதே குவார்ட்டர்ஸு அதே ஒரு க்ளீன் என்விரான்மெண்ட்டு, அது கூட வர ஜிம் ஃபெசிலிட்டிஸ், இந்தமாரி ஃபெசிலிட்டிஸோடு நீங்கள் ஒரு வீடு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் நாட் ஈவன் அன் அப்பார்ட்மெண்ட், இட்ஸ் ஜென்ரலி ஒரு 4 unit இருக்கிற ஒரு வீடு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்ஸ் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஜென்ரலாக ரெண்ட் வந்து இட் வில் பி வெரி ஹை, லைக் அரௌண்ட் 30,000 to 40,000 வரைக்கும் கூட இருக்கும். அந்தமாரி ஒரு இடத்துல அந்தமாரி ஒரு ஃப்ளாட்ஸ்ன்றது. அதனால் சேலரிஸ் பொறுத்த வரைக்கும் ஹவு மானிட்டரிலி நீங்கள் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து இட்ஸ் லிட்டில் லெஸ் கம்பேர்ட் டு ப்ரைவேட் ஜாப்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். லிட்டில் இல்லை, லாட் லெஸ் கம்பேர்ட் டு ப்ரைவேட் ஜாப்ஸ். பட் ப்ரைவேட் ஜாப்ஸில் வந்து தே மேக் யூ ஒர்க் ஃபார் தட் மணி. மேபி அதுக்கு மேலேயும் கூட ஒர்க் பண்ண வைப்பாங்க. என் கம்பெனிஸில் வந்து 9 to 5. ஸோ அதுக்கு மேலே வந்து யாரையும் நான் வரைக்கும் இருக்க வச்சு ரொம்ப ரேர். அன்லெஸ் அண்ட் அன்டில் ஒரு ப்ராஜெக்ட் டிமாண்ட் இருக்குது அந்த மாதிரி ஒரு விஷயம்னா மட்டும்தான். சாட்டர்டே சண்டேஸ் வந்து மந்த்லி ஒரே ஒரு சாட்டர்டே ஒர்க் பண்ணுவோம். அதுவும் வந்து வி லேர்ன் சம்திங், இல்லைனா ஏதோ ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுவோம் அதை சீக்கிரம் முடிக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு நேரம் தான். அண்ட் ஸோ அதனால் என் கம்பெனியை நான் எடுத்துக்கிட்டு சொல்ல முடியாது. பட் நான் ஒர்க் பண்ண கம்பெனிஸ், ப்ரைவேட் கம்பெனிஸ் எடுத்துகிட்டு சொல்லலாம். ஒர்க் பண்ண கம்பெனிஸில் வந்து என்னோடய பெஸ்ட் ஜாப் எவர் ஐ ஒர்க் வந்து இட்ஸ் அ ப்ரைவேட் கம்பெனி. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 9 to 5 அப்படின்ற ஒரு கான்செப்டே கிடையாது. நைட்டு 8 மணிக்கு போகணும், 9 மணிக்கு வீட்டுக்கு போகணும், காலையில் 8 மணிக்கு வந்துட்டு. ஸோ அந்த 12 மணி நேரம் ஒர்க்குன்றது வந்து இட்ஸ் டேக்ஸ் அ டோல் ஆன் யுவர் ஹெல்த். அண்ட் அது வந்து ரொம்ப டீமாரலைசிங்காக இருக்கும். அதனால் ஐ வுட் சே சேலரிஸ் பொறுத்த வரைக்கும் இட் டிபெண்ட்ஸ் கைஸ். நீங்கள் வந்து நிறைய க்ரோத் வேணும், உனக்கு நிறைய சேலரி பொட்டென்ஷியல், எனக்கு நிறைய ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா ப்ரைவேட் ஜாப்ஸ் பெட்டர். ஏன்னா நீங்கள் வந்து இஃப் யூ ஒர்க் மோர், இஃப் யூ ஆர் ஸ்மார்ட், உங்கள் ஸ்கில் செட் வந்து ரேர் ஆகுது, ஒரு நீஷான செக்மெண்ட் அப்படின்னா வந்து யூ வில் ஏர்ன் மோர். வேறஸ் நீங்கள் அதே ஸ்கில் செட்டை வச்சுட்டு நீங்கள் கவர்மெண்ட்டில் போனீங்கன்னா தே நாட் கோன் அப்ரிஷியேட் தட். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஓகே நீங்கள் சைபர் செக்யூரிட்டியாக நீங்கள் போய் அதில் ஒர்க் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ அதுக்கு மேலே வந்து யூஆர் குரூப் பி ஏசி அப்படின்றதுல அந்த சேலரி ஸ்ட்ரக்சர் வந்து இட்ஸ் ஆல் ப்ரீ டிஃபைன். ஸோ உங்களுக்காக நீங்கள் வந்து டசன்ட் மேட்டர் ஹவு ஸ்பெஷல் யூ ஆர், உங்களுக்காக ஸ்பெஷலாக ஒரு சேலரி பேக்கேஜ் வந்து நெகோஷியேட் பண்ண மாட்டாங்க. ஸோ தட் இஸ் ஒன் திங் வித் சேலரிஸ். நெக்ஸ்ட் வந்து ப்ரொமோஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஸ்ட்ரீம்லைன்ட். ஓகே நெக்ஸ்ட்டு 7 years 5 years உனக்கு 4 years ஒன்ஸ் இந்த இது நடக்கும், அது நடக்கும், இது நடக்கும், நீ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுனா நீ இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தே ஹாவ் அ வெரி கிளியர் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் விளையாட்டி தான் நீங்கள் போகணும். அண்ட் வெரஸ் வித் ப்ரைவேட் செக்டர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா வந்து இட்ஸ் எ மிஸ்ட்ரி பாக்ஸ். இந்த வீடியோ வந்து நம்ம 3 part சீரீஸாக பண்ண போகிறோம் கைஸ். ஏன்னா இது கொஞ்சம் பெரிய டாபிக், இது 3 part சீரீஸாக பண்ண போகிறோம்.
அண்ட் ஹோப் யூ லைக் இட். நம்ம இதில் ஏதாவது நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் வந்து ஏதாவது இஃப் இட் இஸ் இன்கரெக்ட் அப்படின்னா ப்ளீஸ் கரெக்ட் மீ இந்த கமெண்ட் செக்ஷன். ஸோ கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் ஷேர் பண்ணுங்கள், அதர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட்ஸ் எண்ட் ஆஃப் பார்ட் 1. நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து வில் ஜாயின் அகேன். And thank you so much and cheers.